जगजननी सुगपाणि कल्याणी 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 जगजननी कुमारी भवानी अम्बा शिव पंचमी परमेश्वरी पांड्य कुमारी भवानी अम्बा शिव पंचमी परमेश्वरी पिंडुबरम तेरे सुगपाणि कल्याणी जगजननी सुगपाणि कल्याणी जगजननी सुगपाणि कल्याणी जगजननी கண்ணாடி புதுசா இருக்கு. ஹலோ கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நீ நாடகம் பார்க்க வந்த கதை அண்ணாச்சி கூத்து பார்க்க கூடி இருக்கு அண்ணாச்சி அண்ணாச்சி நாடகம் பார்க்க வந்தாச்சி நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நாடகமும் நல்லபடியா தொங்காச்சி
தானே நாடகமாக கூடி இருக்கிற அண்ணாச்சி என் நாடகமாக கூடி இருக்கிற அண்ணாச்சி நீங்க எல்லாருமே நல்லா இருக்க வேண்டியாச்சி கூத்து பார்க்க வந்து இருக்கு அண்ணாச்சி என் அண்ணாச்சி போதும் போதும் போதும். விழா கமிட்டியார் நீங்க தானே? அப்போ எனக்கு காசு தர்ற ஆள் நீங்க தானே? 2ஆம் நம்பர் ரூம்ல போய் பாருங்க. அருமை அருமை. உண்மையிலேயே மைசெட் மலைச்சாமி ஓனர் யாரு? அடுத்த வருஷம் நீ ஓனர் ஆகலாம் முன்னாடி உட்காந்துருக்கேன். உண்மையிலேயே இந்த ஊரை நான் ரொம்ப பாராட்டுறேன். மற்ற ஊர் எங்கள் ஏரியாவெல்லாம் பொம்பளை ஆளுக்கு கயிறு கட்டி விட்டுருவாங்க. இங்கே பொம்பளை ஆளுக்கு அப்படியே உட்காந்துருக்கிய பாவம். எத்தனை பேர் புருஷனுக்கு சோறு ஓடாமல் வந்தியோ, வாழ்த்துக்கள். ஆனால் இதில் பணக்காரனாக ஆகிறது யாருன்னா டீ கடைக்காரதேன். கூட்டத்தை பார்த்து நேரம் தண்ணி கலந்துருவிய, தண்ணி கலக்கலைன்னா மாரியத்த உள்ள சத்தியம்னு வைப்பான். உலகத்தில் கலப்படாமதாத ஒரு பொருள்னா பெத்த தாயினுடைய பால் தான். அப்புறம் எல்லாமே கலப்படம் தான். சைடில் இருக்க ஆளுகளை என்ன மஞ்சள் விட்டு பார்க்க வந்தீங்களா? உட்கார இடம் கிடைக்காது. இனிமேல் எங்கள் நாடகத்தை பார்க்க வர்ற ஆம்பளை ஆளுங்க பேம்பஸ் மாட்டிவாங்க. நடுவில் உட்காந்துருக்க ஆள்லாம் ஒன்றுக்கு நெருக்குனாலும் போக முடியாது. அங்கனே சட்டியிலே இருந்துக்கிட்டாத்தேன். வாங்க தம்பி தம்பி வாடா, பொம்பளை வயசுல ரோக்கலாக இருப்பேன். எப்படி வந்து காலை நீட்டியான் பார். பாசத்துக்குரிய அன்பு உள்ளம், வாடிப்பட்டி பேரூராட்சி தலைவர் மூனா பால்பாண்டி மகன் மூனா பாவண்ணா பிரகாஷ் பிரபு உணவகம் விஜி நிலேஷ் செப்பல் கடை வாடிப்பட்டி அன்பு உள்ளங்கள். நமது வாடிப்பட்டி பேரூராட்சி தலைவர் மூனா பால்பாண்டி அவர்கள் ரூபாய் 5001 எம்கேஆர் அன்பாலயம் என்னுடைய ஆதரவற்ற இல்லத்துக்காக கொடுத்த அந்த நல்ல மனிதருக்கு ஒரு கைதட்டலாம். ஒரு பாட்டு பாடிக்கிறோமாப்பு? எக்கோ வைப்பா. ஹலோ ஹலோ ஹலோ. கூட்டரம்ப கூடிருச்சு இன்னைக்கு, கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம தாமோதரம்பட்டியில ஆளு வந்து கூடிருச்சா என நானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நானே நாடகத்தை பார்க்கத்தானே ஆளு வந்து கூடிருச்சான் அண்ணானே, ஆளு வந்து கூடிருச்சான் அண்ணானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நானே, இந்த ஆடரந்த கூட்டத்தில நானே தந்தனத்தானே தந்தனத்தானே. பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான், வந்த வசம் தள்ளிடுவோம். பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான், வந்த வசம் தள்ளிடுவோம். ஓடி விளையாடுவோம் ஏமாமா, ஓடி விளையாடுவோம் ஏமாமா, ஓடி விளையாடுவோம் ஏமாமா இந்த ஓடரந்த கூட்டத்தில ஏழரமாமா, இந்த ஓடரந்த கூட்டத்தில ஏழரமாமா. தந்தனத்தானே தந்தனத்தானே. ஊரு திரண்டுருச்சு உள்ள தாமோதரம்பட்டி, ஒத்துமையாகிருச்சு உள்ள ஒத்துமையாகிருச்சு. நம்ம ஊரு திரண்டுருச்சு, ஒத்துமையாயிடுச்சு, ஒத்துமையும் ஆயிடுச்சு. நாடு திரண்டுருச்சு ஏமாமா, நாடு திரண்டுருச்சு ஏமாமா. நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழலாமா, நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழலாமா. அவ்வளவுதான். அந்த பாட்டை கேட்டு போய் எல்லாரும் பரிச்சை எழுத போறீங்களா? கிடையாது. விழா கமிட்டியாரை கேட்டு எதுவும் செய்யுங்க.
அப்போ ஆமாம் விழா கமிட்டியார் பெரியவங்க சொல்கிறத கேளுங்க. ஏன்னா பெரியவங்க இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. இந்த ஊர்ல எல்லாம் ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவைங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த சாமி தான் இன்னைக்கு எல்லாரும் கும்பிட்றீ. இவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. அப்போ ரொம்ப நன்றி. ஹோட்டலில் சாப்பாடு போட்டியே, அந்த ஹோட்டலில் ஒரு ஆம்புலேட்டு கேட்டால் கம்பு குட்டை சொரியுதேன், தோசையை கேட்டால் தோசையான்னு சட்டிக்களை கையை விடுறானே தவிர மாவு சட்டிக்களை கை விட மாட்டேன். ஏன்னா அப்போ எந்த சட்டிக்களை கை விட்டாப்ல? அவன் சட்டிக்களை கை விட்டான். அதில் மசூர் மட்டையோட அள்ளி போட வந்தேன். அது சரி. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து பசித்தோருக்கெல்லாம் உணவு அளிக்குவதிலே தமிழன் எந்த சூழ்நிலையும் தவற மாட்டான். கேப்டன் விஜயகாந்த் ஐயா போல் வாழுகின்ற என் உயிர் தமிழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஏன்னா இவ்வளோ கூட்டம் இது கம்மி. எங்களுக்கெல்லாம் 10,000 பேரோட நாடகம் ஆடணும். எல்லாத்துக்கும் காரணமே இந்த யூடியூப் சேனல் தான். காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். மக்களை வெகு விரைவாக கவர்ந்து இருப்பது யூடியூப் சேனல் தான். உட்கார் எல்லாரும் உட்காருங்க. எல்லாருமே என் சொந்தக்காராக தான். உலகத்தில் எங்கெங்கே என் தமிழன் வாழுகின்றார்களோ அத்தனை உறவுகளுமே எனக்கு சொந்தந்தேன். சாதி மதம் அப்பாற்பட்டதான் இந்த தமிழினம். நீங்கள் 2 பேரும் நாடகத்தை கருத்து போறாதியப்பா. அப்புறம் வாங்க. ஏன்னா நாடகம் பார்க்க வர்றது லேசுன்னு நினைக்கிறேன், கஷ்டம். இப்படி பேர் கூட்டம் கூட்டிலே ஒவ்வொரு ஆள் ஜிங்கிளாவுக்கு வந்திய கிடையாது. அதுக்கு ஒரு ஆளை சேர்க்கணும், அவனுக்கு ஆப்பு வாங்கி கொடுக்கணும். இந்த ஓஜி பைக்கில் வர்றவங்களாம் ரொம்ப சித்திரப்படுத்தணும். ஏன் மாப்ள? ஓஜி வண்டியில் வர்ற ஆளுங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை துணைக்கு பிடிச்சி அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். அப்போத்தான் வண்டியை நேராக ஓட்டுவேன். இல்லாட்டா அவ்வளோதான், வண்டி நிப்பாடி போட்டு ஒன்றுக்கு இருக்க போயிடுவேன். இப்போ நிறைய பேர் நாடகம் பார்க்குறே இல்லையோ, இந்த வண்டியில் நம்மளை கூட்டு வந்த ஆளத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்? அவன் நகண்டா இவன் நகல்வேன், இவன் நகண்டா அவன். அதே மாதிரி பொம்பளையாள் ஊரை என்ன வேதனைன்னா, நம்ம விரிச்ச வாயில் ஊர் சக்காலத்தி மக ஊரை உட்காந்துட்டாலே கணச்சுக்கங்க கக்கன்னு. உலகத்தில் பெண்கள் இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. அதுக்காக தான் கேத்து போனால் கூட புட்டாமா வாடிச்சுதான் போவேன். கேதத்துக்குமா? எல்லாத்துக்கும் தான். ஏன்னா நான் பேச வேணாம். சரி மச்சான். ஏன்னா பொம்பளையே இல்லைன்னா பெண்கள் இல்லைன்னா நான் கிடையாது. முத்துவள்ளின்னு ஒரு தாய் இல்லைன்னா எம்கேஆர் கிடையாது. ஆனால் உலகத்தில் பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பேன் எப்பயுமே. பட் ஒன் திங், உங்கள் சுழி சரியில்லை. நீங்கள் கணவர்களுக்கு பூரா மரியாதை கொடுக்குறீங்களா? கிடையாது. புரிஞ்சு யாரு? பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பனா கட்டின கணவன் தான். அந்த காலத்திலாம் புரிஞ்சேன், டேய் என்னடி சோறு போடுற அப்படின்னு சொன்னால் பொண்டாட்டி அப்படின்னு நடுங்க, ஐயோ கொல்ல போகிறானே அப்படின்னு. இந்த காலத்தில் என்னடி அப்படின்ட்டா அது என்னடா கோத்தாட வாடா பாஞ்சு வைப்பான் அப்படின்னு கொம்மா என்னடா கோத்தா அவன் கிளம்பிடுறேன், வாடி போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் படுத்துக்கிறேன். ஏன் அந்த அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் கராத்த கும்பு சான்சினா மாதிரி கட்டில் தூக்கி போட்டு அடிச்சு கட்டில் நெளிச்சு. அதே மாதிரி மாமியாரை மட்டும் கவர் பண்ணி வச்சுக்கோங்க தான். மாமியார் எந்த சீரியல் பார்க்குதோ அந்த சீரியலை நீயே இப்படியே பார்க்கணும். நீ ரிமோட்டை மாற்றினேன்னா குடும்பம் அழிஞ்சுவோம். வந்தவனே மகன்கிட்ட போட்டு விட்டுருவோம், பொண்டாட்டி நான் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பொம்மை படம் பார்க்குறான், நான் எதில் குறைஞ்சுவோனே உடனே மயம் அடித்து பாஞ்சு உருண்டு. ஒற்றுமை எங்கே வருது? எல்லாருமே அதிக நாள் யாராவது வாழ போறீங்களா? இந்த 7 பிறவின்னு சொல்கிற ஆள் இருந்தால் கொஞ்சம் 2ஆம் நம்பர் ரூமுக்கு வாவேன். கேசரி கட்டி வச்சிருக்க நாராயணா இங்கே வா. 7 பிறவின்ட்டு வாங்க கிடையாது. ஒரே பிறவிதான். ஒரே பிறவியில் அதுவும் மனித பிறவியா பிறப்பது புண்ணியம். இந்த ஒரு பிறவியில் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாத மனிதனார் யார் கேட்குறா? இப்போ தாமோதரம் பட்டியலில் நான் கேட்குறேன், பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் வீடு கட்டுறான்னா எதிர்த்து வீட்டுக்காரன் பாண்டி கோயில் போய் சாமி மட்டும் வந்து ஊதியை கொடுப்பானாக்க, மைத்தை கொடுப்பேன். நீ வீடு கட்ட கட்ட உனக்கு சுற்றி செய்வனை வச்சுக்கிட்டே இருப்பேன். கழுத்திருப்பேன், சேவை மண்டையெல்லாம் புதைச்சி வச்சுருவேன். காங்கிரீட்டு போடும்போது எப்படி போவேன், காங்கிரீட்டாக போடுற இருடி கண்டாலே ஒன்று என்ன வன்றேன் பாரு. ஏன் அதே மாதிரி ஒரு ஆள் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசில் 10 வெட்டி கடை வாங்கி ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருப்பேன். நம்ம ஆளுங்க 4 பேர் ஊருக்குள்ளே பேசுவேன், எப்படி வீடு கட்டுறேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு லோன் வாங்கியிருக்கேன். அது கிடையாதுடா, ஒன்றுக்கு இருக்க போயிருக்கான்டா. போகும்போது மூடையாக கிடந்திருக்கு காசு. அவன் பொண்டாட்டி 100 நாள் வேலைக்கு போய் மம்பட்டிட்ட வெட்டிக்கிட்டு இருக்க, தங்கம் கிளம்பிருக்கு, 4 பேருக்கு தெரியாமல் முண்டை எடுத்துகிட்டு வந்துட்டாடா
அதான்டா அந்த காசுன்றான். இந்த நரம்பு இல்லாத நாக்கு எதை வேணாம் பேசும். இன்னைக்கு என்ன ஒரு காலம்னா, அந்த காலத்துல எல்லாம் நல்லதோ கெட்டதோ சொல்லி அனுப்ப ஒரு வாரம் ஆகும். இன்னைக்கு அப்படி கிடையாது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அம்புட்டியும் பரப்பின ஒன்றுமே இருக்காது, பேர்லையை கிளப்பி விட்டுருவாங்க. அதே மாதிரி இளவட்ட பயல்களுக்கெல்லாம் கஞ்சி இருக்கோ சோறு இருக்கோ பெத்த தாய் அப்போ கஷ்டப்படுறாங்களோ அது கவலை கிடையாது. பொம்பளைகிட்ட பேசணும். ஆமான்றேன், இவெல்லாம் பள்ளிக்கூடம் படித்து மக்கின மாதிரி இருக்கும். பூரா அப்படி கிளம்பிட்டாங்க. வீடியோ காலில் சொல்றா செல்லம்னு வாடிப்பட்டி போறவன் திண்டுக்கல் போயிட்டேன். பொம்பளை பிள்ளைகிட்ட என்னதான் பேசுவாங்க தெரில. அதில் ஃபோன் அடிக்கும் போது பயங்கரமாக பேசுவேன். ஹலோ, இந்தா நீ அதே பொழப்பு தானே. பெத்த தாய் ஃபோன் அடிக்குது மயன்ட்ட, டேய் எங்கடா இருக்க? அம்மா வாடிப்பட்டில் இருக்கேன். அம்மாவுக்கு ஒரு 5 புரோட்டாவும் ஆம்புலேட் வாங்கிட்டு வாப்பா. உடனே மயன், வேலை மஜிர பாரு, இருக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு படுப்பியா, புரோட்டா மயிருன்னு வை. இதுவே பெத்ததாய் செத்ததுக்கப்புறம் அதே மயன் நிறைய போதையில் போட்டாவை பிரேம் பண்ணி வச்சுக்கிட்டு அழுகிறேன். ஒரு 80 புரோட்டாவை பிச்சு போட்டுக்கிட்டு, அம்மா ஏய் புரோட்டா காட்ட வாங்கிட்டு வரமுல்ல நோத்தா, என்னடா போட்டாவை 2ஆ உடச்சிக்கிட்டா சாப்பிடுவா? இந்த உலகம் அப்படி இருக்கு. இன்னைக்கு பெத்ததாக போய் செத்தா கூட மயன் கிருன்னே இருப்பேன். காலையில் 7 மணிக்கு செத்தா 12 மணி வரைக்கும் தான் வர்றேன், பூரா அழுவேன். உங்கள் அப்பாடா 12 மணிக்கு ஒரு ஆப்பை சாப்பிட்டவனே ஐஸ் பெட்டிலாம் போய் படுப்பேன். எங்கள் அப்பா உடங்கட்டை ஏறுவேன், மயிறு கட்டையை பிடுங்குவேன். காரணம் அந்த சரக்கு தான். பீடி, சீரட்டு, சரக்கு, கனேஜி போயில, பூலிப்பூ, மூக்குப்பொடி, வெத்தலை வாக்கு, இந்த பழக்கமெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் இருக்கான்னா பொம்பளை விஷயத்தில் லோக்கலாக இருப்பான்டா. உண்மையா இல்லையா? அவ்வளோதான், நாடகம் முடிஞ்சு, எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். பொம்பளை விஷயத்தில் முடிச்சு போடுவேன். தாமதரம்பட்டி கிராமத்திலே விற்றிருக்கும் தெய்வம் ஐயா மகசத்தி மாரியம்மனா. மாரியம்மே மக்களை எல்லாம் காக்கிறாளையா. தாமதரம்பட்டி கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் குடியான தெய்வம் தானையா. தாமதரம்பட்டி தத்துரோமா இருக்குது வாரையா. சாமி எல்லாம் தத்துரோமா இருக்கு வாரையா. கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகாரம்பா, 18ஆம் படியா. தாமோதரம் பட்டிக்கு 18ஆம் படியா வந்துதான நேராச்சியா. தாமதரம்பட்டி கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் துடியான தெய்வம் தானையா. தாமதரம்பட்டி மக்களை எல்லாம் காக்குது வாரையா. கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. ஐயா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. கள்ளிசரி காளி முனியனா. காளி முனியா 3 அடி ஊத்து தண்ணி கள்ளிசரி மந்தையில் இன்ன வரைக்கும் வத்தலையா. கள்ளிசரி கம்மாயா பொல்லாத உடமரம்மா துடியான தெய்வம் தானையா. காளிமுனியே தாமதரம்பட்டிக்கு வந்துதான நிக்கிறானையா. முனியையா வந்துதான நிக்கிறானையா. நாங்கெல்லாம் பரம்பரை கோடாங்கி. எங்க பாட்டையும் போட்டு எங்க அப்பா எல்லாரும் கோடாங்கி. தெய்வம் இல்லைன்னு சொல்ல வரல, தெய்வம் இருக்கு. எங்க இருக்குன்னா
ஒரு மனதோட நம்ம சாமி நமக்கு குறைய தீர்க்கும், நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் எண்ணக்கூடிய ஒவ்வொரு தமிழர் மனசுல சாமி இருக்கு. நீங்க எத்தனை சாமிக்கு என்ன நேர்த்தி கடன் போடலாம், தீச்சட்டி எடுக்கலாம், உருண்டு கொடுக்கலாம், அளவு குத்தலாம். ஆனால் உங்க குலசாமியை மட்டும் மறந்துடாதீங்க. பாட்டையும் போட்டேன், உங்க பாட்டையும் போட்டெல்லாம் சாமி ஒன்று இருக்கும். எதுக்கு பிறந்த உடனே குலசாமிக்கு மொட்டை எடுக்கிறாங்கன்னா அங்கே தான் போய் கெடா வட்டி மொட்டை எடுப்பார். இன்னைக்கு சரக்கு இல்லாமல் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாது. எல்லாத்துக்கும் சரக்கு தான். இந்த நீ சரக்கு அடிக்கலையாக்க ஒரு பெட்டி கடையில் முன்னாடி கடை கட்டுறதுக்கு பள்ளம் தோங்கிட்டு ஓட்டால் யாரும் போகிறது கிடையாது. அந்த கடையில் பள்ளமாக கிடக்கடா அங்கே ஓம்படான்டுவேன். ஆனால் டாஸ்மாக் கடையை சுற்றி 50 அடி பள்ளம் தோண்டு கயரை போட்டு ஏறி கவட்டுக்குள்ளே பூந்து. இதில் என்னென்னா இப்போ ஊருக்கு எல்லாரும் போகிறது கிடையாது. ஒரு ஆளை கூப்பிடுவாங்க, ஒரு பயலை, வா நாங்கள் வந்தால் எல்லாத்துக்கும் செலவுதேன், நீ ஒரு ஆள் என்ன பண்ணுற, எனக்கு பக்காடி லெமன் வாங்கிக்க, இன்னொரு ஆள் எனக்கு ரம்மு வாங்கிக்க, எனக்கு பீர் வாங்கிக்க, எனக்கு 125 வாங்கிக்கன்னு கொடுத்து விட்ருவாங்க. 10-15 பேர் ஊர் மந்தையில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டுருவேன். அவன் கிளம்பிடுவேன். அவன் கிளம்பி போனதுலேருந்து டயத்தை வாட்ச் பண்ணுவாங்க. 11:55 நம்ம ஆள் நெருங்கி டாஸ்மாக் கடைக்கு போயிருப்பேன். சேல்ஸ்மேன் 12 மணி கடையை திறந்துருப்பாங்க. நேராக வாங்கியிருப்பேன், கப்பு தண்ணி வாங்கிட்டு இருப்பேன், வந்திருப்பேன். இந்த வாங்க போனவே ஒரு ஃபோன் அடிப்பேன், அண்ணே வரும்போது முறியும் வீட்டுக்கிட்ட நாய் வந்துருச்சுண்ணே, சடக்குன்னு வாரி ஒட்டிச்சு டம்முன்னு சத்தம் கடிச்சுட்டுவேன். இங்கே வாங்க கொடுத்து என் பூரா மோண்டுருவேன். அதில் ஒருத்தன் ஃபோன் அடித்து கேட்பேன், பீரு ஒன்றும் ஆகலைல்ல, இல்லை பீரு தானே டப்புன்னு அடிச்சு செஞ்சோடனே இங்கே வெட்டிடுவேன். அத்தி சரக்கு போச்சாடா. எவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு அதிகமாக லோன் வாங்குறது ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை. நீங்கள் நல்லா வருவீங்க மேடம், கணச்சுக்கங்க சக்கா கணச்சிரி. லோனை பூரா வாங்கி வை, புருஷன் பூரா கட்ட முடியாமல் கோயம்புத்தூர் போய் படுத்துக்கிட்டோம். நீ லோனுக்காரன் வந்தானே வீட்டை பூட்டிட்டு போய் பக்கத்து வீட்டில் போய் புறணி வச்சு பேனை பார்த்துக்கிட்டு பிறலுக்கு தக்க வைக்க வேணும். திருப்பூர் போய் என்ன பண்ண போகிற, பனியன் கம்பெனி ஓவன் சட்டியை பரட்டி போடு, ஓட்டையாக இருக்குன்னு திருப்பூர் ஓரையாங்க. நம்ம எப்படி பொழைக்கணுமோ அதே மாதிரி பொழைக்கணும். இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு ஊரில் 4 பேர்த்துக்கு நல்ல மனிதனாக நடந்துக்கிட்டு உன் வீட்டு கஷ்டத்தை நீ வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த ஊரில் நீ குடியிருக்க முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டு பிரச்சனையை வெளியில் கொண்டு வர வேண்டாம். ஐஸுக்காரன் எங்கள் ஊரில் ஐஸுக்காரன் பாவம் சின்ன பிள்ளை இருக்க வீட்டில் தானே ஆரன் அடிப்பேன். 3 உள்ள தாய் அது வீட்டுக்கிட்டே டெய்லி ஆரன் அடிக்கிறேன். பேங்கம் பேங்கம் ஐஸ் பால் ஐஸ் கப் ஐஸ். 3ஆவது நாள் 100 நாள் வேலைக்கு போயிட்டு வந்த பொம்பளையை பார்த்துச்சு. இந்த ஐஸ்காரன் தினமும் அவள் வீட்டுக்கு வரல, அவனை தாண்டி அவள் வச்சிருக்கா. ஐஸ்காரனை ஆரன் அடிச்சுட்டே பார்க்குறேன், நம்மளை கொண்டு வருவாங்களோ. அதில் ஒரு பொம்பளை, மூத்தவன் பிறந்ததே அவனுக்கு தாண்டி, ஐஸ் வைக்க வரும்போது சப்பிக்கிட்டே அங்கேயும் சப்பிட்டேன் அப்படின்ட்டு முகச்சாடை வாரு ஒரே மாதிரி இருக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆண்களை நான் ஏன் சொல்கிறேன், காவல்துறை அதிகாரி ஐயா இங்கே இருப்பாங்க, தலை கவசம் உயிர் கவசம்ட்டேன், ஹெல்மெட் போடுங்க, வீட்டில் ஓட்டுரு, வீட்டில் ஓட்டு அங்கே போய் கை கட்டி. அதுலேயும் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது சில பேர் இந்த பைக்கில் போகும்போதுலாம் அகராதியாக பேசுவாங்க. மச்சான் போலீஸ் இருப்பாங்கய்யா, எங்கள் சித்தப்பா இன்ஸ்பெக்டர் பாண்டுவேன். அந்த போலீஸ் பிடிச்சவொடனே அவன் தான் கையிலே கலட்டுவேன். கூட போனவன் போட்டு விட்டுருவேன், ஐயா உங்கள் சித்தப்பா இன்ஸ்பெக்டரான். உங்கள் சித்தப்பா எங்கேடா இன்ஸ்பெக்டராக இருக்கார் சொல்கிறா. இருந்தாருங்கய்யா, இருந்தார், இப்போ பால் பண்ண வச்சு ஊரில் இருக்கிறாருங்க, வயசு ஆயிடுச்சா, 1000 ரூபா கட்டு, அப்போ நக்கிட்டு திரி. யாரும் பயப்பட தேவையில்லை. வண்டிக்கான அத்தனை உரிமைத்தை வைத்திருந்தால் என் தமிழை யார்கிட்டையும் கைகட்டி நிற்க தேவையில்லை. காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு நமக்கு நண்பர்களே நண்பர்களே நண்பர்களே. ஏன் போய் முழிக்கிற? இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஓஏபிலாம் வருதா? ஓஏபி எங்கே வருது? ஏன் மண்டையை நல்லா கவனிச்சிங்களா? இதுதான் அந்த காலத்து செம்பரியாட்டு வெட்டு. இப்போ ஜலனு கடைக்கு போய் சின்ன பையன் சொல்கிறேன், 8வது படிக்கிறேன், ஐயா தலையில் தீயை பொருதி விடுங்க, தீயை பொருதி விடுறேன். அன்றைக்கி அப்படித்தான் ஒரு ஜலனு கடையில் தீயை பொருதி விட்டேன், தண்ணியை காணோம். ஓடி போய் படப்புக்குள்ளே போய் தலையை விட்டு படப்பு எரிஞ்சு இந்த கொடுமையா. இப்போ பூரா டிசைன்ஸாக வெட்டுறாங்க, பரட்டி போட்டு வெட்டுறேன். நாங்கள்லாம் இப்போ வெட்டும் போது ஜலனு கடைக்காரர் வருவார்,
இந்த கிருமி இருமெல்லாம் போட மாட்டாங்க, ஒல்லி கம்மா தண்ணி தான். கம்மா தண்ணியை மோந்து சப்பு சப்புன்னு அடித்து அந்த கத்திரிக்கோளை துவஞ்சே 2 வருஷம் இருக்கும். தலைக்கில் என் தலைக்குள்ளலாம் விடும்போது கிரிச்சு கிரிச்சா மசுரு சிக்கிறேன். சலூன் கடைக்காரர் விட மாட்டாரே, மசுரோட புடுங்கி இழுத்து ரத்தமாக வடியும் போரையும் பவுடரை போட்டு அப்பி முண்டை போய் குளிரா அப்படின்வார். இன்னைக்கு லேசாக கத்தி வெட்டுச்சுன்னா அப்பனை கொண்டு வந்துடுறேன் அடியாளுக்கு. அப்பா என்னை அறுத்து விட்டாருப்பா. அவங்க அப்பா என்னோட அறுத்து விட்டியாமல, நீ எப்படி கடை நடத்துன்னு பார்க்குறேன். அப்புறம் நீ என்ன வெட்டிக்க கிடக்குறேன். எல்லா தொழிலுமே புனிதமானவை. உலகத்தில் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, எல்லாமே புனிதமானவை எல்லா தொழிலும். இந்த மை செட்டு போடுறாரே மலைச்சாமி, அவருக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும். ஒரு ஊராக போய் கேட்கும்போது உடனே கேட்பா, மாப்பிள்ளை என்ன விளாக்குறாரு, மாப்பிள்ளை மை செட்டு போகிறாரு. நோ மை செட்டு போடுறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இதுவே இந்த திருகிறானே, நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தா தொட பொண்ணு வர வச்சிருவான்ட்டு. நடந்த சம்பவத்தை கேளு. மக பயந்த சுபாவமா ஃபஸ்ட் நைட்டுக்கு அனுப்பி விட்டு ஆத்தா மகளை அனுப்பி விட்டுட்டு இந்த ஃபஸ்ட் நைட் நடக்கிற கதவுக்கு பக்கத்துலேயே அவங்க ஆத்தா உட்காந்துக்கிட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கதவை திறந்து, ஏமாய் அம்மா இங்கே தான் இருக்கேன், பயப்படாத அப்படின்னு சொன்னோன்னா மாப்பிள்ளை சொன்னேன், மரியாதையோ மகளை கூப்பிட்டு போயிரு. அடுத்தடுத்து பார்க்கறதுக்கு தானே டவுன் பஸ் அடி. இது வரால டவுன் பஸ்ஸு பாவம், அதுவே சிரமந்தேன். டவுன் பஸ்ஸு கீராடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கவட்டுக்குள்ளேருந்து வரும், அங்கேருந்து வர நல்லா படம் எடுத்தது மாதிரி வளைஞ்சு 80 வெல்டிங் வச்சு இங்கே வந்து நிற்கும். கட்டாங் ரொம்ப சிரமம். பஸ் நின்றுச்சுன்னா புரிந்துவார். கட்டங்கு ரைட் போட்டும் கிட்டங்க ரங்கு இங்கே போகிறதுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை வத்து தூக்கிட்டு வந்துடும். இன்னும் பஸ் இங்கே தானே நிற்கும். எவ்வளோ கஷ்டம். மழை பெஞ்சா அங்கனே கிடக்கும். இதில் பிரைவேட்டு தான் நீக்குறக்காரன் மாதிரி இருக்க முடிக்கலாம். கீராடு கிட்டங் ராத்திரி நேரத்து பூஜையில் அப்படின்னு கொண்டு போய் புளியமரத்தில் விட்டுருவேன். டம்முன்னு விட்டு 75 பேர் ஸ்பாட் அவுட். இந்த பொம்பளை ஏத்தா அப்படி சிரிக்கிறேன். எங்கள் ஆத்தா நல்லா சிரிக்குதே, ஏன் சிரிக்கிற? 1 மணிக்கு இப்படி சிரி புரிச்சும் கூட கெக்க சரி மாடு கெடுலாம் அத்துட்டு போட்டோம். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பொரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேய்க்க 4 பேரை வேலைக்கு வச்சிருந்தேன். வாடிப்பட்டியிலிருந்து திண்டுக்கல் பைபாஸில் இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு 30 ஏக்கரை விற்காம போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை இடம் கை கொடுக்காட்டா நகை வருஷம் ஏறுதுன்னு 309 ரூபாய் நகை சேர்த்து வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டிக்கு விட்டா என்னைக்கு பணக்காரன் ஆகுறதுன்னு மதுரையில் 5 ஆளை சம்பளத்துக்கு போட்டு 1.25 கோடியை 10 பைசா வட்டிக்கு விட்டு இருந்தேன். சொத்து வத்தை காப்பாத்தினமே எதிரிகள் அதிகமாகிட்டாங்கன்னு 10 பேரை தினமும் தண்ணிய போட்டு பாதுகாப்புக்கு அடியாள வச்சிருந்தேன். மண்டகா இதை என்ன செய்யறதுன்னு மணப்பாறையில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கெட்டு போகும்னு குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தோம். அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன்.
அண்டா குண்டா எல்லாம் அடகு வச்சு குடிச்சு போட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து பீருதான அடிச்சு புட்டேன். அப்படியா? எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலந்தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கு அடிச்சு போற இடத்துல எல்லாம் சரக்காக பல பேர் காலில் விழுந்து குடிச்சு குடலந்தாண்டா வெந்தது. தொடர்ந்து 20 வருஷமா பெத்த தாயு தகப்பேன், கட்டுன மனைவி பிள்ளைக, சொந்த வந்த அண்ணன் தம்பி இதெல்லாம் வேணாம், இந்த சரக்கு கப்பு சைடிஸ் இருந்தா போதும்னு 20 வருஷமா தொடர்ந்து குடிச்ச நபருக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன், நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு ஆண்டவாடே. சுகமா இருக்குமில்ல சொர்க்கத்துக்கு போவோமில்ல. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம். மேலே பறந்தோ இருக்கிற விஷம் இதுடா, இருக்க இருக்க கொள்ளுதடா. அப்பவே சொன்னாங்க, அத யாரும் கேட்கல, யாரும் கேட்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டா எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. 100 காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசரி MKR மதிக்கிறேன். குடிச்சது போது முன்னே நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் பெத்த தாய் தப்பே மனைவி பிள்ளையோடு 100 ஆண்டு காலம் வாழணும். இதுல நல்ல மனிதர்கள் பூரா அந்த நல்ல பாட்டை படிச்சு அவனுக்கு நன்றி என்று சொல்லுவேன். லேஜா வரும்போது கட்டிங்க போட்ட ஆளுக இந்த பாட்டை எதுக்கு படிச்ச இந்த வெண்ணமையன் வேற பாட்டே இருக்காது அப்படின்னு நோத்தாங்கம்மான்னு வந்தாலும் என் தாய் பிள்ளைகளாம் நல்லா இருக்கணும்னு மேடைக்கு விழிப்புணர்வா இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிரு, 4 மரஜ நெல்லு வச்சிரு, நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா. எக்கோ வச்சு சார் போய் கருப்பனை கொண்டு வந்து இங்க நிப்பாடி போட்டு அப்புறமேல் நோட்டீஸ் படிப்போம். எல்லாரும் கருப்பசாமின்னு சொல்றீங்க. இந்த கருப்பேன் எங்க பிறந்துச்சு, எப்படி வளர்ந்துச்சு, யாருக்காவது வரலாறு தெரியுமா? கருப்பனை கொண்டு வந்து நிப்பாட்டுவோம். உண்மையிலே இங்க கருப்பை இருந்துச்சுன்னா அப்படி தூக்கி எரிஞ்சு வரும். சாமி கொஞ்சம் ஜுணங்குச்சுன்னா ஜுணங்கலாம் அப்படிதான் இருக்கும். ஹலோ, வடக்கே வளநாடு வாலிகொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி, அட 6ஆம் பள்ளி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வஞ்சலிப்பா இருந்த மலையாள சீமை. அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா
உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாட்டுக்கு வாரிசா குடுடா என்று சொல்லி கேட்க, அப்ப காசி விஸ்வநாதன் சொன்னானா, நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குனேன். இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாத்தியா காசி விஸ்வநாதன். அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொறுக்கலடா, அரசனுக்கு வாரிசு வந்துருச்சு என்று சொல்லி வீடு வீடாக போய் முட்டி முட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாடு. இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வம் செழிப்பார் இந்த மலையாள சீமை. பஞ்சம் போகுது, நாடு பத்தி எரியுதுடா. அங்க விலங்கெல்லாம் சாகுது, அங்க பயிரெல்லாம் கருகுது, மக்கள் எல்லாம் பசியில பட்டினில வாடுதுடா மலையாள நாடு. அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள சீமை இப்படி பஞ்சம் போகுது என் கண்ணு முன்னாடி. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடைச்சு போறோம், அங்க பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப மலையாளத்து அரசே, அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகால 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி வாக்கையில அந்த கோசு உண்டு கோடாங்கி சொன்னானா, நல்லா இருந்த மலையாள நாடு பஞ்சத்தில தீப்புடிச்சு எரியுதுடா. இந்த பஞ்ச வர காரணம் என்னன்னு மக்கள் எல்லாம் குறி கேட்டு வச்சிருக்க. இன்னைக்கு 60 பிள்ளையா ஒரு மாறி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுக்கு நிக்காது. இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி கருப்பனை விரட்ட மலையாள நாடு அங்க கதறுது கலங்குது. ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அரைச்சிட்டாண்டா மலையாளத்தான் என் கருப்பனை பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய மலட்டாட்டு தண்ணியில. அப்ப என் கருப்பேன் பெட்டி தள்ளாடி வருதுடா ஒத்தையில. என் கருப்பனுக்கு என்னைய ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லடான்னு கிளப்புதுடா கீநாட்டை நோக்கி. நான் தமிழ்நாட்டுல போய் நான் எந்த திசையில போய் உக்கார என்று சொல்லி கலங்கி வரும் கருப்பேன் பெட்டி. அட அழகு மலைக்காடு என் அருவி மலை சோங்க, அந்த அழகர் கோயில் எல்லைய 18 திருடர்களும் கொள்ளையடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணில வர்ற கருப்பேன் பெட்டி திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாய் ஆளுயர விஜருவா. அசையாதுடாக்கி நாட்டு என் கருப்பேன் புடியருவா. இந்த தாமோதரம் பட்டியல இருக்கக்கூடிய இந்த மாரியம்மனை கூட்டிக்கிட்டு நீ அள்ளி கொடுத்த ஜாம்ப இதுவரைக்கும் ஒரு அசகு பிசகு வந்ததில்லை. என்னைய நாடு ஓராம் பேரு வாங்க வச்ச கலியரி காளி முனி ஐயா என் 18ஆம் படியான கூட்டி வந்து இங்க நிக்குதுடா என் கருப்பேன் என் ஜாமிய வணங்கி. என்ன கரத்திலும் பொன்னலாம் கொடியே மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் மன்னாடி மங்கலம் கிராமம் உள்கடை தாமோதரம்பட்டியில் ஸ்ரீ மகா சக்தி மாரியம்மன் கோவில் புரட்டாசி 139ஆம் ஆண்டா. அப்பல இருந்து நடத்துறீங்களா? பாட்டி மூட்டை காலத்துல இருந்து
சூப்பருங்கய்யா. இப்படி ஒரு வருஷத்தை நான் இன்னைக்கு தான் என் நோட்டீஸில் பார்க்குறேன். 7 ஆண்டு 13 ஆண்டு 30 ஆண்டு தான் நடத்துவாங்க. 139 ஆண்டு நடத்தக்கூடிய இந்த தாமோதரட்டி மக்களை எம்கேஆர் தலைவனாங்கிறேன். காடுபட்டி உயர்திரு காவல்துறை சார்பாயுள்ள தலைமையிலும் மண்ணாடி மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர்திரு திரு பவன் முருகன் அவர்கள், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி உயர்திரு பாக்கியம் செல்வம் அவர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர் வி செந்தில் அவர்கள் முன்னிலையிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குழுமங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான பினாயில் தொளித்த மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம். உள்ள என்ன அப்படி இருக்கு? மற்ற நேரம் எல்லாருமே மழை வந்து அதுக்குள்ளே தான் போய் வெளியே இருப்பீங்களா? உள்ள அம்புட்டு பவுட்ரு பினாயில், அதில் மருதமணி கொஞ்ச நேரத்தில் வடக்குறதுன்னு உதய தெரிஞ்சேன். சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டை மண் கண்டெடுத்த வி.கே. ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி, கொஞ்சிமொழி பேசு ரஞ்சிதம். எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கும் தனி சிறப்பு, தனி குரல் வளம், தனி நடிப்பு பாவனை இருக்கும். ஆனா வந்திருக்க வள்ளி சாதாரண ஆளு கிடையாது. எம்ஏ எல்லாரும் நினைப்பையிலே வள்ளி எம்ஏ படிச்சுட்டு எதுக்கடா நாடத்துக்கு வரணும்? அவங்க ஆத்தாப்பை இன்சில் எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வெளியே வரும்போது துக்கொடுத்த ஆள் மாதிரியே வருவான். எனது அன்பு மகன். ஆனால் குரல் வளத்திலே ஒவ்வொரு பாடலுக்கும் உங்கள் மத்தியில் கைதட்டு வாங்குவான். ஒரு அதிசய சிறுவன், அறந்தாங்கி அருகாமுள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே. அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது. உண்மையிலே எத்தனை ஹார்மோனிய சக்கரவர்த்தியை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இவர்கிட்ட உள்ள ஒரு புதுமை என்னன்னா, சினிமா பாடல்களோ சாமி பாடல்களோ எந்த பாடல் பாடினாலும் அந்த பாட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே ரெக்கார்டிங்காக செய்யக்கூடிய ஒரு திறமை மிக்க ஒரு பெட்டிக்காரர். என அன்பு மச்சான் வையாபுரியை சேர்ந்த ஜே. மணிகண்ட பிரபு அவர்கள். மருங்காபுரி மச்சான். சாரி சார், மருங்காபுரியை சேர்ந்த அது அந்த நப்ப மட்டையை நடச்சிட்டு அவனை மருங்காபுரியை சேர்ந்த ஜே. மணிகண்ட பிரபு அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாட. நம் மண்ணை விட்டு பிறந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இந்த பாடல் அவருக்காண்டி சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர், உயர்ந்த மனிதர். அண்ணே எக்கோ வச்சுக்கணே. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து மின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. போதும் இது தீரு போகுமே, மாறி மாறி தூட்டும் இனி யாரு உனக்கு நாரி? பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் வீண் பணியை சுமந்த நீரி, சாமி வந்து கேட்டிடுமா நீ பணியை தீர்த்திடுமா? மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மண்
வெள்ளி துளிய போல குணம் படுத்த என்னவனே நன்றி 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 நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருகதுபான், கோடையடி குமரன். ஆனா ஒரு திறமையான ஒரு வாத்தியக்காரரு, ஒரு நல்ல மனிதர். அவர் வேண்டாத ஜாமி இல்லை, உருளாத கோயில் இல்லை, பட் மண்டையில் மசுர் இல்லை. அதேலா போன வட்டமெல்லாம் அரளிக்காயை அரைச்சி தேய்ச்சிருக்காப்புல. ரோசப்பட்டு மசுறு முளைச்சோம்னு ஒருத்தன் சொல்லியிருக்கேன். கடைசியில் இப்போ போய் ஊசிக்கு 8000 செலவழிச்சிருக்கேன். பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அருமையான கலைஞர். கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். செல்வம். அன்பார்ந்த கைதட்டலாம். ஏன்னா நீங்கள் கைதட்டினாத்தான் காலையில் போய் அவர் சீட்டு காசு கட்ட முடியும். அதுக்காகத்தான் நத்தி 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 நத்தின்னு அடிப்பாப்பில். இந்த 2 வேகப்பந்தையும் இந்த ஸ்பின் பவுலிங் தூசுரா தூக்கி சாப்பிடுமா? பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி எத்தனை ஆள் உண்டு பார்த்துருப்பிய. முன்னாடி 2 ரவுண்டை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ரட்டாக்கு ரட்டாக்குன்னு மூங்கிக்கம்ப பிடிச்சிட்டு அடிப்பாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் அப்படி கிடையாது. எல்லா ஜாமானும் கொண்டு வந்துடும். வீட்டில் இருக்க போறங்கி பவுட்ரு, சிந்தால் சோப்பு, இந்த கிளுகிழுப்பை, அஞ்சரை தட்டு, கொடை வேற வெயிலில் அம்புட்டும் கொண்டு வந்துடும். ஆனால் எல்லா கருவியும் இசைக்கக்கூடிய ஒரு இசை ஞானி யாருன்னா எங்கள் அண்ணன் தான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எல்லாரும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்கல்ல, ஏகே அருள் மோர் சிங்கெல்லாம் வாசிப்பார். அதனால வந்திருக்கியா? என்ன நீ ஒன்றும் பிடுங்க வேணாம், பேசாமல் நாடத்தை கருத்து விட்டுறாரு. அம்புட்டும் சொல்லுவா, காலையில் கை பிடிக்கும் போது உன்னைய மாதிரி யாரும் பெட்டி வாசிக்க முடியாதுவே. என்னைய இது எதுக்கு? பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
கைதட்டலாம். உண்மையிலே அத்தனை இசையும் மீட்டுவார். வாழ்த்துக்கள் அண்ணா. வாசிக்கிறியா? வாசி விடு. இங்கே மோர் சிங் வாசிப்பாரு. இந்த மோர் சிங் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாது. இதை நீங்கள் வாட்டுக்கு வீட்டில் வாங்கிட்டு போய் சாப்பிக்கிட்டு தெரியக்கூடாது. ஏன்னா அந்த மோர் சிங் வந்து 25 சேவிங் பண்ணுற பிளேடுக்கு சமம். கரெக்டாக வாசிக்கலைன்னா வெட்டி போகிறோம். அப்போ பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்காம இருந்தா இப்படியே தான் தெரியவே, என்னை சொல்லக்கூடாது. வாசினே. பச்சமல பக்கத்துல மோளுதுன்னு சொன்னாங்க, மோளுதுன்னு சொன்னாங்க. நயம் சித்தப்பா பெரியப்பா சித்தி சின்னம்மா பொங்கம்மா. இந்த அண்ணன் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறது உண்மையிலே ரொம்ப நன்றி அண்ணே. எப்படியும் விடியறதுக்குள்ளே டீ புல்லு மட்டும் 15,000 வந்துடணும். கொண்டு வந்து இறைச்சிரு. நன்றி நன்றி. இங்கே சிறந்த முறையிலே சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த நீலகண்டன் சீன் தாளம். ப்ரோ இங்கே வாங்க. இது எதுக்கு உனக்கு இந்த வேலை? அவங்க 3 பேர் வாசிக்கிறாங்கன்னா இளரத்தான். உனக்கு ஏற்கனவே நான் எம்புடுத்தேன் செலவு பண்ணுறது. இதெல்லாம் தேஞ்சு போச்சுன்னா இதை வாங்க முடியுமா? டெல்லிக்கு போகணும் ப்ரோ. நீ பாட்டுக்கு என்னம்மா ரைடு ஓவர். நீ பாட்டுக்கு இப்படி குத்தாத, லைட்டாக போடு. போய் மண்ணை தோண்டிக்கிட்டு மண்டி ஓட்டு வார்ம் அப் பண்ணு. என்ன இங்கே நீ மண்டி ஓடுற? போ. இங்கே உள்ள ஸ்ரீ மகா சத்தி மாரி, இந்த மாரியம்மனும் இந்த நொண்டிமுனி, அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு தர்மமுனி ஐயா பாண்டிச்சாமியெல்லாம் இங்கே இருக்கா? சாமி இருக்கு. தத்துருவமாக ஆடி வரணும். அதே மாதிரி ஆம்பளை பயில பொம்பளை பிள்ளை ஆடும்போது போகாதே அப்புறம். ஒரு ஊர்லாம் பார்க்குறேன், வயசு பிள்ளை ஆடுது, 80 பேர் அங்கே தான் இருக்கேன். இங்கிட்டு கிளவி ஆடுது, எவனும் கண்டுக்கறல. ஊர் அம்பளாரை கூப்பிட்டேன். ஐயா அம்பளார் ஐயா அங்கே இருக்கேன்னா அவர் தான் முதலாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். என்னையாண்டே என் பேத்தி மாறிப்பா. சாமி அழப்பான். ஹலோ எக்க வை. ஹலோ சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, பொல்லாத சிவகங்கை நன்னாடு, 5 சட பரசிவர உனக்கு அழகு சடையும் பின்னலிட, என் சிவகங்கை சீமையாண்ட வெட்டுடைய காளியம்மா, இந்த தாமோதரம் பட்டியில இருக்கக்கூடிய தங்கச்சி மாரியம்மனை கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சி வீரம் குறையலடா, நாங்க தாமோதரம் பட்டி மன்னன் நின்று காக்குறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வெளி பொட்டலில எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே, என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவில் நீ தர்ம முனின்னு பேர் வாங்குறவனப்பு பம்ப நிறைச்சவே, என்ன போல பாலகம் கூப்பிட்டா என் பொல்லாத தர்ம முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா. ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்துல இந்த தாமோதரம் பட்டியில எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி நம்மளை வளர்த்தாங்க. குடிக்க ஊரல் இல்லே, தாமோதரம் பட்டியில குடிக்க கஞ்சி இல்லே, முப்பாட்டின் காலத்துல கையெடுத்து கும்பிட சாமி இல்லே, பிறப்பனெல்லாம் பிறங்கோட கேட்கிறேன்,
பங்காளி எல்லாம் சாமி கும்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டையும் கட்டி காத்த ஆண்ட சாமி மம்மா ஆண்டு போயிரு முன்னு. தாமோதரம் பட்டியில 12 வருஷம் பாராமழை இல்லே பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா, நான் எப்படி பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து அலாக்க போறேன். பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய. அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தாமோதரம் பட்டியில தலைய குளிக்க ஆடையில இங்க கிழக்க குமுறதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சி நம்ம கிளவி மயிலிக்கீரை காட்டுல புடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சி நம்ம கிளவி கோவக்கீரை புடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. ஆதி நலையில தாமோதரம் பட்டியில நம்ம கிளவி ஓடையில இந்த தாமோதரம் பட்டி மாரியம்மனுக்கும் இங்க உள்ள கருப்பனுக்கும் நம்ம கிளவி சொன்னிச்சான். கிளவி கிட்ட நம்ம இங்க மாலையும் தேங்காய் வளமும் பூஜை ஜாமானும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவி மயிலாக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த வார ஏத்தி மாரியம்மனுக்கு வளர்த்த காரி மாட 2 பூட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாபதி வட்டரம்மா அங்க தாளம்பூ வாசத்துக்கும் மதுரை தல்லா உள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கல்லு வீதிக்கும் அத்தீரு வாசத்துக்கு அணக்கல்லு ரோட்டுக்கு என் காரியம்மனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவே கோரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கு தெருமுட்டி வீதிக்கும் அங்க பூப்பாரம் தானேத்தி அண்டி ஜாமிக்கு புள்ள மாட 2 பூட்டிய மதுரை ஒத்தக்கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா. அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா, பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசுல அனிதனமும் மண்டியிட்டு வேண்டிய தாமோதரம் பட்டியில உள்ள என் கருப்பனை காணாமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளவே உட்கார்ந்து அட தட்டுடா மாட்டா போவான். தாமோதரம் பட்டியில உள்ள எந்த சாமியும் புடியுனுக்க மாட்டாதுடா. வீரம் பத்தலே தாமோதரம் பட்டியில இருக்க சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே. என் கெட்டிக்கார சாமி குதிச்சு வர போறையா, இல்ல உன் தொட்டி புள்ளையில பேயடிக்க விட போறையா? 1000 பாட்டில் சாராயா, அட 1000 பாட்டில் சாராயா. எப்பயும் பாண்டி முனிக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா. 3000 பாட்டில் சாராயா என் ஜீமியா பாண்டி முனிக்கு முனிநாக்குக்கு பத்தாதுடா. கலிசரி நல்ல கம்மாயா நான் இது நம்ம வணங்கக்கூடிய கலிசரி நல்ல கம்மாயா. ஏ பொல்லாத உடமாரமா 600 நல்ல வருஷம் உனக்கு சீமக்கரவ உடமரம் தான் படுக்க என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்ச என் கலிசரி காளி முனி ஐயா, நீ தாமதிச்சது போதும்டா. இங்க உள்ள உன் தங்கச்சி மாரியம்மனை கூட்டிக்கிட்டு கலிசரி காளி அத்தவா கூட்டிக்கிட்டு நான் வெட்ட வெளி பொட்டல் நின்று விளையாட நேரமாச்சு. கொஞ்ச நேரம் எந்திரி ஆளுயர வீச்சருவா, அட ஆளுயர வீச்சருவா, எட அடசையாது கீநாட்டு எங்க இருப்பேன் குடியருவா. உன் காலுக்கு சலங்கையிட்டு இந்த தாமோதரம் பட்டியில இடமணிய மேமாட்டு தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா ஓ விச்சருவாட தங்க நல்ல புடியருவா கருப்ப புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா கருப்ப விச்சருவா பள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா விளையாடும்
நல்ல பொடியருவ கருப்பா பொடியருவா ஆண்டாடும் வீச்சருவா கருப்பா வீச்சருவா வெள்ளி நல்ல புடியருவா என் விளையாடும் என் கருப்பை வீச்சருவா அந்த 18 ஆளுகளையும் நீ படிக்க தாக்குன உண்மையானா இந்த தாமரை மட்டில இருக்க உண்மையானா கொஞ்ச நேரம் விளையாடுறவா பாட்டா வெள்ளி நல்ல பொடியருவா கருப்பா பொடியருவா விளையாடும் வீச்சருவா கருப்பா வீச்சருவா அகண்ட நல்ல புடியருவா சாமி புடியருவா ஆர் பறிக்கும் வீச்சருவா கருப்பை வீச்சருவா நல்ல பொடியருவா கருப்பா பொடியருவா ஆண்டாடும் வீச்சருவா கருப்பா வீச்சருவா கொஞ்சம் வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு முள்ள பூவு சல்லடமா சாமி சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு கருப்பா கால்களுக்கு எருக்களம்பு தள்ளடமா கருப்பா தள்ளடமா ஒட்டி வைக்கும் அவன் கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா கருப்பேன் சல்லடமா வெள்ளி நல்ல பொடியருவா கருப்பா பொடியருவா விளையாடும் வீச்சருவா கருப்பா வீச்சருவா கொஞ்சம் வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு முள்ள பூவு சல்லடமா சாமி சல்லடமா எங்க நல்ல பொடியருவா கருப்பா பொடியருவா ஆண்டாடும் வீச்சருவா கருப்பா வீச்சருவா ஒத்த காலு ஜப்பானியா உனக்கு ஜப்பானியா ஒரு காலு நொண்டியாடா உனக்கு நொண்டியாடா ஒத்தக்கணு தப்பானிய கருப்பா தப்பானியா நீராடும் வீச்சருவா கருப்பா வீச்சருவா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு ஐயா வாராண்டா இங்க கருப்பு ஓடி வாராண்டா தங்க கருப்பு வந்துட்டாண்டா எங்க கருப்பு வர தந்துட்டாண்டா தங்க கருப்பு ஐயா வாராண்டா ஓடி கருப்பு இங்க வாராண்டா சின்ன கருப்பு ஆர்க்கடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை சிரிப்பு அழகி புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனிக்க மானே மா கோயிலு ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனை மானே மா கோயில அடினானே ஆண் கோயில அட கஞ்ச மாடு கம்பளதா கஞ்ச மாடு கம்பளதா இனிக்கிற ஆடி மாத்த கத்தடி அடி கொஞ்சம் சேத்தனை ஆனே மா கோயில அடினானே ஆண் கோயில அடிமானே மா கோயில அடினானே ஆண் கோயில ஆர்க்கடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி 7 கிலோ எலும்பும் 5.5 கிலோ சதையும் 2 கிட்னிலே ஒரு கிட்னி காணாமென்று டார்ச் லைட் அடித்து தேடணும் ஒன்றுக்கு இருந்த இடத்துல செம்மணியில் புதைந்து கொண்டது அந்த கிட்னியை எடுத்து இப்போ சொல்யூஷன் போட்டு ஒட்ட வச்சிருக்கேன் எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஒளி ஒளி அமைப்பு மலைச்சாமி ரேடியோஸ் எஸ் மேட்டுப்பட்டி மலைச்சாமி. நான் உனக்கு நான் பாட்டு போறேன். கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் கோயில்பட்டி செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்திய கலைஞர் அன்பு அண்ணன் புதுகை ஏகே அருள் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். தாளம் மிதித்து கொண்டிருக்கும் நீளமா எங்கிட்டோ கண்டன் நீலகண்டேன். யூடியூப் எடுத்து கொண்டிருந்த காடமங்கலம் முருகன் காவல்துறை பப்பனாக நிறுத்திக் கொண்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டிகள் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்கய்யா. ஐயா இங்கே போட்டு விடுங்க. கூடத்தில் வர முடியாது, ஸ்டேஷனில் ஒரு 8 போட்டு வாங்க. ஆமா மைஜெட்டு மலைச்சாமி என்ன மலைச்சாமி போட்டாச்சா? மறுபடியும் இங்கே போறிய போட்டாச்சுன்னா விடுப்பா, போதும்ப்பா. என் பேர் போட்டாச்சு.
இது துண்டு இல்லாம கரிச்சிப்பா. பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய தாமோதரம்பட்டி கிராமத்தார்களுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து வெகு தூரத்திலிருந்து வருகை தந்த என் அன்பு உறவுக்கும் பாதம் தொட்டு நன்றி, வணக்கம். நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். தாமோதரம்பட்டி கிராம பொதுமக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்தில் வாத்தியார் இல்லாத எந்த கலையும் அழகு பெறாது. நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு வேலையில் இருப்பீங்க. இந்த வேலையை யார் கற்றுக் கொடுத்தாங்க, யாரால் நம்ம முன்னேறி இன்னைக்கு குடும்பத்தோடு பசி இல்லாமல் கஞ்சி குடிக்கிறோம்னு அந்த சொல்லி கொடுத்தவளை மட்டும் மறந்துடாதீங்க. அது பெரிய பாவம். மறந்தோம்னா, நன்றி மறந்தோம்னா நம்ம வாழ முடியாது. உண்மைதான பங்காளி? எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசூலன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணி ஐயா மாணவனும், நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் நாடக கலையிலே கஷ்டப்பட்டு வந்தவன் இந்த நடிகர். அதனால கஷ்டப்படக்கூடிய ஆதரவற்ற மக்களுக்காக எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை உறவுகள் என்னை நாடி உறவுகள் இல்லை என்று வந்தாலும் நான் உறவாக இருக்கிறேன் என்று சொல்லி எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் ஒரே முடிக்கிறேன். இந்த சூத்துவத்தி பயில இழுக்கிறேன். எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துகிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுதாடு, அறுக்கிற ஆளத்தானே ஓடு மாறாது. ஆட்டு குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. ரே தபதமா பதனிகா சரிகமத பகமதனிதா நிதரினி தனிதத பதனிப மபதமாக ஆ தொக்கனுக்கு வாச்ச சுந்தரியே, தொக்கு புண்ணில் வாத்த பைங்கிலே, சொப்பனத்தில் இன்றும் உன்னுருவம் சுற்றி சுற்றி வந்து பொருத்தும். தொக்கனுக்கு வாத்த சுந்தரியோ, தொக்கு புண்ணில் வாத்த பைங்கிலேயோ. ஜாதி பூவி ஒரு ஜாதி மேதமில் நீதான் பறிக்க,
ஹலோ என்னங்கண்ணே அக்காவானே நன்றிண்ணே எவ்வளோ பெரிய தம்பி எனக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம் வணக்கம் அண்ணே வணக்கம்ண்ணே. எது அண்ணே வணக்கம்ண்ணே. எல்லாம் அமைதியா இருங்க. அவருக்கு நான் பேசுறது கேட்கல போல. அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணனா அண்ணனா ஆ போயா நீங்களும் நாடகம் ஐயா நீ என் கூட பிறந்தியா ஐயா ஊன பொசுக்கு நான் உன் கூட பொசுக்கு பிறந்தனா அப்புறம் என்ன இந்த கடுப்பாளப்புற மாதிரி பேசினா என்ன கோபப்படாம கண்ட்ரோல். தமிழ்ல எவ்வளவு வார்த்தை இருக்கு நீ பாட்டு அன்னைக்கு சரி விடுங்க சித்தப்பா. சித்தப்பாவா சித்தப்பாக்கு தான் அவர் வந்திருக்காரு. அவர் சொல்லி சரி அவரை வச்சுக்க. என்னது என்ன சொன்னீங்க? நீங்க சொல்றதெல்லாம் என் காதுல வேற மாதிரி இருக்கு. உட்காருங்க உட்காருங்க. சரி உட்காருங்க மச்சான் உட்காருங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக எம்பட்டு நேரம் ஒத்த காலில் தவம் கிடக்குறாரு. சரி ஐயா நான் வாயை திறக்கலப்பா. பண்டமா ஆடத்த படமா டாக்கல உள்ளோன்னு ஆரம்பிச்சிருமா? வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமே சுட்டதங்க திட்ட பிள்ளை சுமரணி கட்ட பட்டபுள்ள திங்க பிள்ளை வாலிப திங்க பிள்ளை வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமே. என்ன கதை வேணும் சொல்லி தருவேன், எந்த வழி வேணும் அள்ளி தருவேன். என்ன கதை வேணும் சொல்லி தருவேன், என்ன வழி வேணும் அள்ளி தருவேன். பொம்பளை என்ன கேட்டானா தொட்டு நதிகள் வேண்டியதை நீ கேளும்மா. தொட்டு வச்ச நாடு நிகழ்த்தலையோடு தங்கத்தடை ஏதும் இல்லை. நீராக போலங்க முன்னால பாப்போமா பிள்ளை தடி ஓட்டோடினா. வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள. சிங்கரம்பு சாறு கொண்டு வரவா, சிற்றரம்பு போல போல வரவா. செங்கரும்பு தார கொண்டு வரவா, கிட்டரும்பு போல உற வரவா. சிங்கரம்பு சாறு கொண்டு வரவா, சிற்றரம்பு போல வரவா. தொட்டு விளையாடு நிகழ்த்தலையோடு தங்கத்தடை ஏதும் இல்ல தொட்டு விளையாடு நிகழ்த்தலையோடு தங்கத்தடை ஏதும் இல்லை. கைதாகி முகராதே எல்லாமே வாடாகி உன்னாடி. வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள. சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமில்லை. ஏகப்படாது ஒச்சு. சொல்லி வைங்க. என்ன ஒரே கர 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 கரன்னு சத்தம். இல்லை அப்படிதாங்க. என்னங்க அப்படியா? என்னதான் நடக்கும்? டாக்கல வேற மாதிரி மாத்தி விடுவோமா? போங்கங்கிறேன். ஏங்க ஆள் ஒண்ணுக்காரே என்ன ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க? என்ன யாரு என்ன சவுண்ட கலப்புங்கிறாரு. என்ன அமைக்கி பாக்குறாரு? அண்ணா வேர்வை ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த லைட்டு அங்க பட்டு கிளார் அடிக்குதா, அதனால ஒரு
அண்ணன் பையா ஆ. ஏங்க அதிகமா யோசிக்கிறவங்களுக்கு மண்டையில முடி இருக்காதான் எங்க அண்ணன் அதே வேலையாவே இருக்கிறாரு நீங்க பேசாம இருங்க. அதிகமா யோசிக்கிறவங்களுக்கு யோசிக்கிறவங்க. ஆ. உங்கள்ட்ட போய் நான் சொல்றேன் பாருங்க. ஆ. மச்சான பாரடி மச்சமுள்ளாலடி மச்சான பாரடி ஆளும் வாழும் வாழ ரொம்ப நீளம் ஒட்டவே வெட்டரும் ஒட்டவே வெட்டரும் மச்சான பாரடி. மச்சமுள்ளாலடி ஆளு பாரு நல்லா இவர் மீச வச்ச பிள்ளை. என்ன என்னாச்சு? அவர் வாட்சனே எனக்கு வெக்க வந்துருச்சு. வாச்சதுக்கு உங்களுக்கு என்ன வைக்க அப்படி? அவர் அந்த மாதிரி குர்ரா குர்ரான்னு வச்சாரா? யாரு? குர்ரா குர்ரான்னு வச்சாரா? குர்ரா குர்ரானா புர்ரா புரானா? குர்ரா குர்ரா குர்ரா. சரி குர்ரான்னு சொல்லி வாச்சாரா? சரி. அதனால வெக்க வந்துருச்சு. அதனால வைக்கமா? எங்க வச்சு? ஐயே நீ எங்க? இவர் மீச வச்ச பிள்ளை. பாயுபுலி தானடா பஞ்சனைகள் மாமனா ஆள போற ஆளுடா பஞ்சனைகள் வீரனா அடக்கிடினாக்க தரனனனனா அது ஒரு பேச்சு தரனனனனா அடக்கிடினாக்க அது ஒரு பேச்சு ஆம்பளைங்க இவன் போடப்படும் மூக்கு மச்சான பாரடி ஏஹே ஏஹே.
கேளுங்க, ஆளுண்டுக்காரன் எனக்கு கோபம் வந்துச்சு. அப்படியே ஆட விட்டு ஆடிட்டே இருக்கலாம். அளவுக்கு மீறினால் அமிர்தம் கொஞ்சம். ஆமா ஆ